ஸோ சவுத் ஏஜ் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிலையோட அந்த மெயின் ஸ்டோர் அடையார்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அங்கதான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட ப்ரோ இருக்காரு. வணக்கம் ப்ரோ, உங்க பேரு? என்னை மாதிரி சார். ஓகே. ஸோ எவ்வளவு வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்க? நாங்கள் 8 months ஒர்க் பண்ணுறோம். 8 months ஒர்க் பண்றீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து சிலை, அதாவது இப்போ நிறைய சிலைகள் கடைகள்லாம் இருக்கு வெளியில, மகாபலிபுரம்ல கூட பெரிய கடைகள்லாம் இருக்கு. பட் அங்கேருந்து இது வந்து எப்படி வேறுபடுது? ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நம்ம மற்ற சிலைகளுக்கும் நம்மள ஸ்கல்ப்சர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்ம டீட்டெயிலிங் அண்ட் அந்த ஷார்ப்னஸ் தான். ஓகே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற அந்த அஃபோர்டபுள் ரேட்டில் நமக்கு அந்த டீட்டெயிலிங் பெஸ்ட்டாக நம்ம தரோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சினிமா ஆக்டர்ஸோட அந்த மாஸ்டரு அந்த மாவீரன் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக யார் லைக் யங்ஸ்டர்ஸ் வந்து வாங்குறாங்களா, இல்லை அவங்க எப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, லைக் இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சாய்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்களா? ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா ஒரு மர்ச்சரைஸ் மாதிரி தான். இப்போ நம்ம ஹாலிவுட் எடுத்திங்கன்னா ஃபார் மாவல்ஸ் மூவிஸில் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் அந்த கலெக்டபிள்ஸ்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நம்ம சிலை தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி லைக் ஃபார் நம்ம கோலிவுட் மூவிஸ் லைக் கேஜிஎஃப் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரினா ராக்கி பாயோட ஸ்கல்ப்சர், ஆமர், அவர் யூஸ் பண்ண காரு, பைக்கு, கன்னு. ஸோ நம்ம தமிழில் மாஸ்டர் மூவி, ஸோ மாவீரன், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நம்ம சைன் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ இது நிறையா போகுது. நல்லா யங்ஸ்டர்ஸ் மூவி பர்ஸ்லாம் வந்து நிறையா வாங்குறாங்க. ஸோ இது வந்து ரேட் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுமா? சைஸ் இப்போ ரேட் லைக் 3 வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே. 5 inches, 8 inches, லைக் 1 feet, மோஸ்டா எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட் மாறும். ரொம்ப அதிகமா சேல் ஒரு யூஸ்வலா இதுல உங்களுக்கு வந்து மாசத்துல இவ்வளவு வந்து இதுல சேல் ஆகும் அப்படின்னா எந்த ஒரு கான்செப்ட் சொல்லுங்க? சினிமாவா இல்ல இந்த மாதிரி சாமி சிலைகளா அந்த மாதிரி கேட்க? மோஸ்டா திருவள்ளுவர் குளோபலா எல்லாரும் வந்து வாங்குவாங்க. லைக் ஃபாரினர்ஸ்ல இருந்து லைக் வந்து திருவள்ளுவர் தான் மோஸ்டா கேக்குறாங்க. அண்ட் லைக் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் நம்மகிட்ட இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர், அதெல்லாம் ஹாட் சேல் எல்லாம் பயங்கரமா போகும். ஸோ ஏன்ஷியன்ட் படி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாதான் மோஸ்டா எல்லாம் லைக் லீடர்ஸ், மானுமெண்ட்ஸ், இந்த சினிமா எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ எல்லாமே கவர் ஆகுறதுனால மோஸ்டா எல்லாமே நல்லா தான் போகுது. ஓகே. ஸோ உங்களோட நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ ரீசெண்டா வந்த கலெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ரீசெண்டா இப்போ ரட்டன் டாட்டா இப்போ அவரோட மறைவுக்கு பின்னாடி நம்ம லான்ச் பண்ணதுதான். ஓகே. ஸோ இதுவும் 3 வேரியேஷன் இருக்கு, லைக் 5 inches, 8, 1 feet. ஸோ நம்ம இதுவும் அப்புறம் காட் படி பாத்தீங்கன்னா இப்போ பெருமாள் கூட இப்போ நியூ லான்ச் தான். ஓகே. ஸோ இப்போதைக்கு நியூ லான்ச் இந்த மாதிரி வந்து சூப்பர். அப்போ நீங்க வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்போ யாரு சப்போஸ் அந்த ஒரு பர்சன் ட்ரெண்டிங்ல இருக்காங்கன்னா அது வச்சே நீங்க வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்களா? இல்லை ஆக்சுவலா இப்போ எங்க ஃபவுண்டரோட அருண் சரோட மோஸ்ட் ரோல் மாடல் வந்து ரட்டன் டாட்டா தான். சார் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இப்போ அவருக்கு ஆல்ரெடி ஐடியா இருந்தது பண்ணது. இப்போ ரீசெண்டா கொஞ்சம் நாள் நான் டக்குன்னு அந்த மூவ் எடுத்துட்டு பண்ணது. ஸோ இந்த மாதிரி நம்ம காட்ஸ் பொறுத்தவரை எல்லாமே எல்லா கார்டும் எடுத்து வரணும் தான் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா சாய்பாபா இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா வாராயம்மன், கணேஷா எல்லாம் இருக்கு. மேபி இருக்கிற எல்லா கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து பொறுமையா இந்து மட்டும் இல்ல, கிறிஸ்டின் பாத்தீங்கன்னா ஜீசஸ் இருக்கு, முஸ்லீம்க்கு கெபா, மெக்கா இருக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு எல்லாமே எடுத்து வர மாதிரி தான். சூப்பர். அப்போ இந்த அசோக சக்கரா அதெல்லாம் வந்து இப்போ யார் வாங்குவோம்? எனக்கு தெரிஞ்சு இப்போ திடீர்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் சிலையே இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வருது. ஸோ முக்கால்வாசி அது எப்படி யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எந்த ஏஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? லைக் மோஸ்டா லைக் சென்ட்ரல் ஒர்க், கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்கல்ல. ஓகே. சோ அவங்க ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்டா இதான் பிரசன்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பிரைட் மாதிரி. சோ அவங்க டேபிள் வச்சுப்பாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுவும் அவர மாதிரி. சோ அது மோஸ்டா லைக் ஹையர் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி வாங்குவாங்க. ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிலைகள் 2 இருக்கு. அண்ட் அம்பேத்கர் அப்புறம் பெரியார் அவர்களோட சிலைகள். ஸோ இது வந்து எவ்வளவு ரேட் இருக்கும் ஒரு எஸ்டிமேட்ல? சார் ஆக்சுவலா இது லைக் 6.5 feet எல்லாமே. ஆக்சுவலா இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs வரும் சார். இது ஆக்சுவலா இது பர்பஸ் அவுட்டோர் பர்பஸ் தான் மோஸ்டா. லைக் இந்த மாதிரி பெரிய ஆஃபீஸ்ல அவுட்டோர்ல வைக்கிற மாதிரி. இது லைக் எப்படின்னா மழை வெயில் எதுவும் ஆகாது, லைக் கலரும் ஃபேட் ஆகாது. டியூரபிலிட்டி ஒர்க்கு பாத்தீங்கன்னா லைக் 100 years கிட்ட வரும். சேஃப் நல்லா தான் இருக்கும். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க? லைக் இது இந்த கலர் கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் காப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை சார், மோஸ்டாமே நம்ம கிட்ட யூஸ் பண்ண மெட்டீரியல் மார்பிள், ஸ்டோன் பவுடர், ரெசின் தான். அப்படியே எல்லா மெட்டீரியல் அதுதான். உங்க மெட்டீரியல் வேணா நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி தருவோம். ஸோ மோஸ்டா மார்பிள், ஸ்டோன் பவுடர், ரெசின் நான் அதை பண்ணிட்டு மேல கலரிங் ஆன்டிக் பிரான்ஸ் அடிக்கிற மாதிரி. ஓகே. ஸோ இந்த இப்போ 6.5 feet சொன்னீங்கல்ல, ஸோ இது செய்யறதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும் எஸ்டிமேஷன்? ஒரு எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மாசங்கள் தேவைப்படும்? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி மோல்டு நம்மகிட்ட இருக்கும். பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் நீ கஸ்டமைசேஷன் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தனியா டை எடுத்துட்டு நாங்க பண்ற மாதிரி இருக்கும். இல்ல கமர்ஷியல்ஸ் நான் ஆல்ரெடி வச்சிருக்க டை தான், பாரதியார், பெரியார், அம்பேத்கர். ஸோ சைஸ் கேட்கும்போது மேபி இந்த டேஸ் கணக்கு தான் கொஞ்சம் அதிகமாகும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைக் ஒரு 20 days, 1 month டைம் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இப்போ வந்து நிறைய பேர் இந்த இறந்தவங்களுக்குலாம் லைக் அவங்க ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கஸ்டமைஸ்டு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ அதோட ரேட் இப்போ அதோட ப்ராசஸ் என்ன? லைக் கஸ்டமைசேஷன் பொறுத்தவரை இந்த மாதிரி யாராவது வீட்டில் யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா, யாராவது மிஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களோட ரீலிவ் திருப்பி அவங்க எடுத்து வர்ற மாதிரி ஒரு கான்செப்ட்
ஸோ அது எமோஷனலாக ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் தான். ஸோ அது எப்படி ஸ்டார்டிங் ப்ராசஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். லைக் 25 ஃபோட்டோஸ் இருக்கு, அவங்க இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சைஸ் வந்து 1 feet தான். ஓகே, 1 feet அண்ட் அப்போ தான் ஸ்டார்டிங் சைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வர. ஸோ இப்போ காஸ்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேஞ்ச் காஸ்ட் 10,000. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1,20,000. ஸோ அது அப்படியே மாதிரி ஆகும். நீங்கள் 1.5 எடுத்தீங்கன்னா 1,80,000, 2 feet எடுத்தீங்கன்னா 2,40,000. ஸோ அப்படியே டபுள் த காஸ்ட். ஏன் அந்த காஸ்ட்னா நம்ம உங்களுக்காக செப்பரேட் டை எடுக்கிறோம். இதே நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கமர்ஷியல்ஸ் எல்லாம் போகும். இது உங்களுக்கு நாங்கள் டை அந்த எடுத்து நாங்கள் பண்ணால மேபி அந்த காஸ்ட் வருது. அண்ட் நாங்கள் சொல்கிறோம் கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி அவங்களோட நாங்கள் பண்ணி விஷயம் சொல்ல கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்க அந்த எமோஷன் ஃபீல் பண்ணும்போது தான் திருப்பி நம்ம திருப்பி பார்க்கும்போது அது ஒரு செம ஃபீல். அது சரி செம கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க வந்து கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் இல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் சில மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்களா? பண்ணுவோம் இந்த மாதிரி. அதான் நான் ஆல்ரெடி பண்ண எனக்கு இந்த ஒரு கஷ்டம் பண்ணியிருந்தோம். அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க எங்க அப்பா இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் சின்னதா இருக்கு, ஒரு மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு சொன்னாங்க. என்ன வரும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் வந்து நாங்கள் அந்த ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க ஓகே சொன்னதுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எதுவும் பண்றதா இருந்தா அந்த ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே அந்த பீரியட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 45 days. அந்த ஃபர்ஸ்ட் 45 daysலயே எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ப்ரொடக்ஷனுக்கே போவோம். ஸோ அதுலேயே எல்லாம் முடிஞ்சிடும். அவங்க ஏதாவது கரெக்ஷன்ஸ் எதாவது பண்ற மாதிரி இருந்தால் அதே அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலா நீங்க அந்த போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட காமிச்சிட்டு அந்த டிசைன் இப்பதான் வரப்போகுது, அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அடுத்து போறோம். ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வால் ஆஃப் ஃபேம் மாதிரி நிறைய போட்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்கீங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சிஎம்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி சினிமா ஈவெண்ட்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ்க்குலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களா? அப்போ அது வந்து பல்கா பண்ணீங்கம்மா, லைக் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி டீம் வைஸ் ஒர்க் பண்ணுவீங்க? லைக் என்ன மாதிரி ஒரு? ஆமா சார், இப்போ லைக் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ மாமன்னன் மூவி கூட நம்ம பண்ணோம், விக்ரம் மூவி கூட செலிப்ரேஷன் செலிப்ரேஷன் சக்சஸ் மீட்டுக்கு. ஸோ ஆர்டர் பண்ணும்போது லைக் டைம் வாங்கிட்டு இந்த மாதிரி லைக் பல்கா லைக் ஒரு 500 அவ்வளோ இருக்க டெக்னீஷியன்ஸுக்குலாம் இந்த மாதிரி குவான்டிட்டி கொடுத்துருவாங்க பல்க் ஆர்டர். ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த போயிட்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும்? சார் சீரியஸா செம ரெஸ்பான்ஸ் தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஒரு வாழை படம் கூட ரீசெண்டா மாரி செல்வராஜ் பண்ணாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் தான். அண்ட் இன்னொரு நோட் பண்ணது என்னன்னா, அந்த படத்தோட தீம்க்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. வாழைனா அந்த வாழை, மகாராஜானா மகாராஜா உட்கார்றது, மகாராஜால சீரியஸா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஓகே, சோ அந்த டிசைனும் லைக் நீங்க தான் கிரியேட் பண்ணி நீங்க பண்ணி இல்ல அவங்க சைடுல இருந்து ஏதாவது? இல்ல நம்ம பண்றது, நீங்க பண்றது. யார செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க? மாரி செல்வராஜ் சார் வந்திருக்காங்க, லைக் ரீசெண்டா திருமாவளவன் சார் வந்திருந்தாரு. ஓகே, சோ அப்போ வருவாங்க சார். ஸோ அவங்களும் வந்து ஜஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு நல்லா பண்ணிருக்கீங்க, யூனிக்கா இருக்கு, ஸோ நல்ல ஒரு ஐடியா ஸோ சொல்லிட்டு போவாங்க. ஓகே, ஸோ மெயின் விஷயம் என்னன்னா அதான், இப்போ நீங்க மற்ற நிறைய சிலைகள் கடைகள் இருக்குல்ல, அந்த கடைக்கும் சிலையில பண்ற சிலைக்கும் என்ன வித்தியாசம்? மெயினா மோஸ்டா பாத்தீங்கன்னா டீடைலிங் அண்ட் ஃபினிஷிங் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கலை கூட எடுத்துக்கோங்க, அந்த ஒரு டீடைலிங் அண்ட் ஒரு டியூரபிலிட்டி மோஸ்டா மற்ற ஸ்கல்ப்சர்ஸ்க்கும் நம்மளுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது. அண்ட் செகண்ட் அஃபோர்டபிலிட்டி. ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 inches வந்து ஸ்டார்ட் பண்றோம். நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் லீடர் எடுத்தீங்கனாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, 3 வேரியன்ட் இருக்கு, 5 inches, 8 inches அண்ட் 1 feet. ஸோ உங்களுக்கு இப்போ 1 feet வாங்க முடியாதவங்க 5 inchesக்கு 1.5 அந்த பட்ஜெட்ல இருந்து வாங்கிட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கனால. அண்ட் உங்களுக்கு டியூரபிலிட்டி லைக் 100 days கிட்ட வரும், கலர் ஃபேட் ஆகாது. அந்த ஒரு மோஸ்டா அந்த ரியலிசம் அண்ட் டீடைலிங்காக தான் நம்ம சிலை கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்றோம் மற்றதோட. ஓகே, ஸோ தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது. தேங்க்யூ.